ஆஹா கல்யாண சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மகா இருந்துட்டு விஜய் கிட்ட எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நீங்கள் ஆடுனீங்க, பிரபாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா, ஏற்கனவே இந்த குடும்பத்தால் எங்கள் குடும்பம் பட்ட அவமானம்லாம் பத்தலையா, இப்போ நீங்கள் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கும். மகா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சைன் போட்டு லெட்டரை வாங்கியிருக்கீங்க, இது உங்களுடைய சைன் தானே, அப்படி விவாகரத்து கேன்சல் ஆன விஷயம் தெரிஞ்சும் எப்படிங்க உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்பாடா, இப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி இந்த மகாவுக்கும் சூர்யாவுக்கும் பயங்கர சண்டையாகுது. இந்த கோவத்திலேயே அவள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அதை தாங்கிக்க முடியாமல் கோட்டீஸ்வரி மண்டையை போட்டுருவா. இந்த வீட்டில் எல்லாரும் மகான்னு தாங்குறாங்களே, இந்த வீட்லேயும் ஒரு டெத்து நடக்கும், அது என் மாமனாரை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சித்ரா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு, போது நிறுத்திங்கன்னா உங்களுடைய நாடகத்தை, இப்போவே அந்த கழுத்தில் இருக்கிற தாலியை நான் கலட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பிரபாவோட கணத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. நீ என்னுடைய பொண்டாட்டி கிடையாது, பிரபா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.